ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹோம் டூர் இன்றைக்கி போட்டுட்டேன். இது சீக்கிரம் போடாததுக்கு காரணம் என்னென்னா, வீடியோ எடுக்கிறது தான் பிரச்சனையாக இருந்தது. இப்போவும் நானே தான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னொருத்தவங்க எடுத்திருந்தா கொஞ்சம் தூரத்தில் நின்று சில விஷயங்களை காட்டியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி காமிச்சது ரோட்லேருந்து பார்க்கும்போது நம்ம வீட்டோட வியூ எப்படி இருக்குன்னு காமிச்சிருந்தேன். உள்ற வந்த பிறகு காம்பவுண்ட் இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாசலில் பார்க்கிங் போட்டிருக்கோம். காம்பவுண்டோட முழு வியூவும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பார்க்கிங் வீட்டோட அளவுக்கு மட்டும்தான் பார்க்கிங் போட்டிருக்கோம். அந்த சைடு எல்லாமே மண் தரையாக தான் இருக்கும். நம்ம வீட்டோட முழு வியூ இப்படி தான் இருக்கும். டே டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது வீட்டோட 2 சைடும் பார்க்கலாம் பாருங்கள். வீட்டிலேருந்து ஒரு சின்ன சந்து தான் இருக்கும் லெஃப்ட் சைடில். அந்த சைடு தான் மல்லிகைப்பூ செடி, ரோஜாப்பூ செடி இதெல்லாம் வச்சுருக்கேன். ரைட் சைடில் நிறைய இடம் இருக்கும். அந்த சைடு தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. நான் வெளியில் இப்போ காட்டலை. அந்த வீட்டை காட்டும்போது 2 சைடும் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டோட வியூ நைட் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வெளியில் வாசலில் பாதி அளவு செட்டு போட்டிருக்கோம். செட்டு வண்டியெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம். செட்டுக்குள்ளே ரைட் சைடில் என்னுடைய ஸ்கூட்டி, என் பிள்ளையோட சைக்கிள் நிறுத்தியிருக்கு. அதே ரைட் சைடு போர்ட்டிக்கோவில் மேலே செப்பல் ஸ்டாண்டும் இன்னொரு ரேக் மாதிரி வச்சுருக்கேன். அதில் கோலமாவெல்லாம் வச்சுக்குவேன். ரைட் சைடில் தான் மாடிப்படியுமே மேலே பக்கத்தில் தான், அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வர்றதுனால ரூமோட ஜன்னல் போர்ட்டிகோ சைடில் தெரியுது பாருங்கள். இந்த ஜன்னல் ரூமோட ஜன்னல். அதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட வாசப்படியோட என்ட்ரன்ஸ் இருக்கும். செட்டு இந்த இடத்துல தான் கோலமெல்லாம் போடுறது. இப்போ நேராக போகும்போது லெஃப்ட் சைடில் அந்த ஒரு கட்டை மாதிரி கட்டியிருக்கோம்ல, அதில் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன். கனகாமரம், ஜவந்தியெல்லாம் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு வரல. இந்த சைடு தான் யாசி செடியெல்லாம் போட்டது. அந்த சைடு எல்லாம் வந்திருக்கு. அப்புறமா காட்டுறேன். நம்ம போர்ட்டிக்கோட முழு வியூ இப்படி தான் இருக்கும். நீளமான வீட்டு நீளத்துக்கு இருக்கும் போர்ட்டிக்கோ. பாருங்கள், அந்த போர்ட்டிக்கோலேருந்து அடுத்து சிட் அவுட்டுக்கு இடையில கிரில்லு போட்டிருக்கோம். உள்ற போகிறதுக்கு முன்னாடி. இது ஈவினிங் நேரத்தில் தான் எடுத்திருந்தேன். இது போர்ட்டிக்கோவில் வாசப்படிக்கு நேராக மேலே சீலிங்கில் இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இது சவுதியார் வச்சு பண்ணது. அப்படியே கீழே வந்தோன்னா அந்த கிரில்லு சிட் அவுட் ஏரியா. அந்த கிரில்லில் ஒரே ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்கேன். எப்போது கிளம்பிட்டு போகும்போது அந்த கண்ணாடியை பார்த்துக்குவேன். உள்ற போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ முழு வியூவையும் காட்டுறேன் பாருங்களேன். செட்டில் நின்று பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். வீடியோ நானே தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் கிட்டக்க கொண்டு போகும்போது ஃபுல்லாக காட்ட முடியாது வியூவு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டோட நிலைவாசல் இப்படி தான் இருக்கும். மேலே விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி வச்சுட்டு நிலைவாசல் வச்சுருக்கோம். இந்த சைடு 2 சைடுமே வெட்டிவேர் விநாயகர் வச்சுருக்கேன். ஃபுல் டோர் முடிச்சுட்டு பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல முழு டோருமே கிளாஸில் கிருஷ்ணரோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய நிலைவாசல் முழுசாக. அப்படியே அந்த சிட் அவுட் ஏரியாவில் லெஃப்ட் சைடில் புத்தா டைல்ஸ் செவத்தில் அப்படியே பதிச்சு வச்சுருக்கோம். அந்த இடத்துல சின்னதாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றுவேன். சிட் அவுட் ஏரியாவில் தான் இன்வெர்ட்டருமே வச்சுருக்கேன். சிட் அவுட்டில் இவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள். சின்னதாக எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நைட்டு வியூவை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இடையில அதுக்கப்புறம் எடுத்ததுனால அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். நிலைவாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது ரைட் சைடில் 2 ரூமும், அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஹால் தான் இருக்கும். ஹாலோட வியூவில் நம்ம வாசற்படியிலேருந்து நின்று பார்க்கும்போது இந்த ஷோகேஸ் நின்னாலே தெரியும். இந்த வியூ இப்படி தான் இருக்கும். நம்ம வாசப்படியில் நின்று பார்க்கும்போது கரெக்டாக கொல்லைவாசலுக்கும் அந்த நிலைவாசலுக்கு மேலே எங்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த டோர் ஒரு டோர் சாத்தியே தான் இருக்கும். பக்கத்தில் என்னுடைய சிஸ்டம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். அதில் உட்காந்து தான் எடிட் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் எடிட் பண்ணுவேன். நைட்டு 6:30 மணிக்கு ஆரம்பித்தேன். இடையில விட்டுட்டு திரும்ப 8:30 மணிக்கு தான் எடுத்தது. அது அந்த இடத்துல என் அப்பன் முருகனின் திருச்செந்தூர் போயிட்டு வந்தபோது வாங்கிட்டு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். எங்கே வேணாலும் உட்காந்து பார்த்துக்குவேன். ஆனால் இது ஸ்டாண்டர்டாக என்னோடய ஒர்க்கிங் பிளேஸாக அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
ஷோகேஸுக்கு மேலே எங்களுடைய மேரேஜ் டைமில் வந்த ஃபோட்டோ, குடி போகும்போது வந்த ஃபோட்டோஸ், என் பிள்ளையோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், குட்டி பிள்ளையாக இருக்கையில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கோம். இதில் எங்களுடைய கல்யாண பத்திரிக்கையுமே லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ஷோகேஸில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எதுவும் வச்சிடலைங்க. இந்த ஷோகேஸ் பண்ணதே என்னுடைய பிள்ளையோட ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் அவள் வாங்குகிற கப்பெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். என் பிள்ளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் ரன்னிங் ரேஸ்னால் ஃபஸ்ட்டு வந்துருவோம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சது தான் இந்த கப்பெல்லாம் இருக்கும். போட்டின்னு விளையாட்டு போட்டின்னு வச்சுட்டாலே எப்படியும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி எடுத்து ஏதாவது ஒன்றா வாங்கிட்டு தான் வந்துடுவோம். எங்கே ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவோம். அப்படி போனதில் கிடைச்சது தான் இந்த கீழே இருக்கிற மெடல் எல்லாமே. நான் பாருங்கள் மாட்டி வச்சுருக்குறவோ, இதுக்காகவே தான் ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது பார்த்துக்கோங்க. ஒரு இதுலேயும் 2, 3 அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சுருக்குறோவோ. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதையாவது கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்போவா, அதையெல்லாம் தூக்கி இதில் வச்சுருவாப்புல. இதுக்காகவே தான் ஷோகேஸ் செஞ்சது. அப்புறம் உங்களுக்கு சின்ன வயசில் வாங்கின பொம்மையெல்லாம் விளையாடாமல் பத்திரமா வச்சுட்டு இந்த ஷோகேஸில் அள்ளி வச்சுருக்குறோவோ, அதெல்லாம் தான் இருக்கும். பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் போய் காட்டுற அளவுக்கு இந்த குங்குமச்சிமிழ், இந்த விளக்கு ரெண்டும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னுடைய மேரேஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. கீழே இருக்க அந்த குங்குமச்சிமிழ் வந்து எங்கள் ஆத்தா வந்து எனக்காக கொடுத்தது. அந்த ஒன்று தான் ஞாபகமாக வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பொம்மை எல்லாமே யாசிகனோடது. எல்லாமே பத்திரமாகவே வச்சுருந்துட்டு இதில் தூக்கி வச்சாச்சு. அதிகமாக எடுத்து விளையாடுறதுனால அப்படியே இருந்துச்சு. அதில் தூக்கி வச்சுட்டு அதை டெய்லி அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். அதில் 2 பொம்மையை கொடுக்க சொன்னால் கூட எங்கனையாவது அழகு கோப்போன்னு கொடுக்க சொன்னால் கூட கொடுக்க மாட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் முழு வியூ. ஷோகேஸில் கீழே வந்து ஒரு 3 ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் ரேக்கில் என்னுடைய கிச்சனுக்கு தேவையாக வீடியோவுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுருக்கேன். ஆயில் கேன் அந்த மாதிரி வச்சுருக்கேன். 2வது ரேக்கு ஃபுல்லாகவே வாட்ரு பாட்டில் தாங்க. அவங்க அப்பா வந்து வாட்ரு பாட்டில் அதிகமாக வாங்கி கொடுத்துருவோம் யாசிக்கு. 3வது ரேக்கில் கிளாஸ் டப்பா, எக்ஸ்ட்ரா வாங்குகிற வடிகட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஷோகேஸை முடிச்சுட்டு அப்படியே டேன் பண்ணோன்னா சோபா செட் இருக்கிற இடம். ஹாலில் வந்து 2 ஜன்னல் இருக்கும். 2 ஜன்னல், அந்த கேப்பில் வந்து சோபா செட் போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் அதனுடைய வியூவு. ஹாலுக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் நம்ம தெருவாசல் பக்கம் பார்க்கும்போது ஃபுல் வியூவும் வந்து டிவி யூனிட் தாங்க. நம்ம வீட்டில் எல்லா மெட்டீரியலுமே யூபிவிசியில் தான் செஞ்சுருக்கோம். டிவி யூனிட்டுமே யூபிவிசியில் தான் செஞ்சுருக்கோம். இந்த யூபிவிசியில் செஞ்சு ஃபுல்லாகவே அந்த வரியாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே யூபிவிசி செஞ்சுட்டு இந்த சைடில் ஏதாவது அழகு பொருள் வச்சுக்கலான்னு சொல்லி அதில் லைட் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கீழே ஃபுல்லாகவே 3 ரேக் இருக்குது. கரெக்டாக நிலைவாசலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும். என் மாமனார் மாமியார் குழந்தை அப்படியா பிள்ளைங்க எல்லோரும் அவங்க வீட்டில் குடி போகிற அன்றைக்கி எடுத்தது. அந்த ஃபோட்டோவை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து நிறைய இந்த மாதிரி பொருட்களில் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பறவைகள், பிள்ளையார், யானை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இதில் செட் பண்ணி வச்சுருப்பாப்புல. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தாங்க. இந்த ஃபோட்டோ தான் எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறதுக்காக கொடுத்தது. மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்போம்ல, அதுக்கு கொடுத்த ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவில் நான் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த அகல் விளக்கெல்லாம் என் பிள்ளை பண்ண அந்த டிசைன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கூலில் காமிச்சிட்டு கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இந்த புளி வந்து கருப்பு கலரில் இருந்துச்சுங்க. அதை வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். டிவி யூனிட்டோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். டிவி யூனிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இடையில கமெண்டில் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க. நான் அதனால் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறதுனால நான் அதை கமெண்டில் சொல்கிறேன். அப்புறம் அந்த 3 ரேக்லேயும் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து சார்ஜ் லைட்டு வச்சுருப்பேன். இந்த லைட்டு வந்து எல்லா நேரத்துலையும் கண்டிப்பாக எமர்ஜென்சி நேரத்தில் தேவைப்படும். அதனால் சார்ஜ் லைட்டு ஃபுல்லாக டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, சோலார் லைட்டு ரிமோட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். 3வது ரேக்கில் சிடியும் ஸ்பீக்கரும் வச்சுருக்கேன். இந்த சிடி பிளேயர் எல்லாம் சூப்பர் பாட்டாக இருக்குங்க. எனக்கும் பிடிக்கும், என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும். இடையில சிடி பிளேயர் போட்டு கேட்குற பழக்கம் உண்டு எனக்கு. அதனால் அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். டிவி யூனிட்டோட முழு வியூ இப்படி தாங்க இருக்கும். ஹாலில் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஹாலில் மேலே சீலிங்கில் அதே மாதிரி சவுதியார் வச்சு இந்த மாதிரி பூ டிசைன் பண்ணியிருக்கோம். நடுவில் ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம். இந்த லைட் வந்து இந்த மாதிரி கலராக மாறி எரியுங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், லைட்டை ஆஃப் பண்ண பிறகு மேலே வந்து இப்படி தான் இருக்கும். இந்த டிசைனும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. அடுத்து நம்மளுடைய ரூமு தாங்க. ஹால்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுமே ரைட் சைடு தான் 2 ரூமுமே இருக்குது. 2 ரூமுக்கும் நடுவில் வந்து இது மாதிரி கீ ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்வீட் கோமுன்னு போட்டுட்டு இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன்.
ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 சைடுமே எங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். பழைய ஃபோட்டோஸும் வச்சுருக்கோம். இப்போ குடி போகிற சமயத்தில் எடுத்த ஃபோட்டோஸும் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். ரூமோட டோர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ற போகலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பெட்டு தான் இருக்கும். ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு போனோன்னே பெட்டுக்கு நேராகவே செவத்தில் வந்து நம்ம ரூமோட வாசப்படியிலேருந்து பார்க்கும்போது ஃபோட்டோ தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். எங்களுடைய ஃபோட்டோவை அங்கே வச்சுருக்கோம். அப்படியே டேன் பண்ணி திரும்பினோன்னா ஆப்போசிட்டில் பீரோல் இருக்கும். இந்த ஜன்னல் வந்து போர்ட்டிகோவில் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் தான். இப்போது நம்ம ஃபுல்லாக ரூமை ஃபுல்லாக பார்த்தாச்சுல. போயிட்டு ரூம் உள்ற போன பிறகு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டு எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு காமிக்கிறவாங்க. ரூம் நீளத்துக்கு மேலே வந்து அந்த சீலிங்கை ஒட்டி கபோர்டு, கிச்சனில் காமிச்சிருந்தேன்னா அதே மாதிரி கபோர்டு செஞ்சுருக்கோம். 2 கபோர்டு இருக்கும் துணியெல்லாம் வைக்கிற மாதிரி. பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது கூடவே சேர்த்தாப்பில் செஞ்சுட்டேன். அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற இடத்துல டோர் வந்து கண்ணாடி வந்து போட்டு டோர் போட்டிருக்கோம். இந்த கண்ணாடி பார்த்து நம்ம தலைவாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டோரை உள்ற ஓப்பன் பண்ணோன்னா உள்ற வந்து என்னுடைய வளையல், என் பிள்ளையோட வாட்ச், என்னுடைய வாட்ச், அவனுடைய கூலிங் கிளாஸ், பெல்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நம்ம வந்து ஹேர் ட்ரையர் இதெல்லாம் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கிளியராக வீடியோ இருக்குன்னு தெரியலங்க. நான் கரெக்டாக விளக்கமாக சொல்கிறேனாலும் தெரியல. எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். போர் அடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அப்படி இருந்தால் சாரி. எல்லாத்தையும் அந்த மேலே உள்ளதெல்லாம் காமிச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு ரேக் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாம் நான் கையில் வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் முக்கியமாக நமக்கு தேவைப்படுற வலி ஆயின்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை மூடிட்டு கீழே வந்து ஒரு ரேக்கு மாதிரி இருக்கும். அதை இழுத்தோன்னா என்னுடைய மேக்கப் ஐட்டம், பெருசாக மேக்கப் ஐட்டம்னு ஒன்றும் இல்லைங்க. மூஞ்சுக்கு க்ரீம் வந்து பான்ஸ் போடுவேன். மற்றபடி கிளிப்பு, சீப்பு, ஊக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரே ஒரு டோர் போட்டு ஒரு ரேக் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ரெயின் கோட்டு, கொடையெல்லாம் வச்சுருக்கேங்க. என்னுடைய சாரீஸ் வச்சுருக்க கபோர்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத அந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேங்க. இது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கட்டிக்கிற சாரீஸை இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். அந்தந்த சாரீக்குள்ள ப்ளவுஸை சாரீக்குள்ளேயே வச்சு மடித்து வச்சுருவேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ப்ளவுஸ் வந்து நம்ம 2-3 கலரில் வச்சுருப்போம்ல, அது தனியாக வச்சுருக்கேன். இந்த அறையில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவுக்கு கட்டுறது, இந்த லோக்கலில் பொறுத்து கட்டுற சாரீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே இன்ஸ்கர்ட், இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட், பெட் கவர் இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இதுதான் என்னுடைய கபோர்டோட முழு வியூ. இது தாங்க, பெருசாக ஒன்றும் வச்சிடல, அப்படி தான் நினைக்கிறேன். இதுவே எனக்கு அதிகமாக தான் தெரியுது. அடுத்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளையோடது. இதில் என் வீட்டுக்காரோட ட்ரெஸ்ஸு, அவங்க ஊருக்கு வரும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாமே இந்த பேக்கில் போட்டு வச்சுருவேன். இதில் ஃபுல்லாகவே என் பிள்ளையோடது தான். ஷர்ட்டு, டிஷர்ட்னு தனித்தனியாக பிரித்து என் வெளியில் போனால் போட்டுக்கிறது, வீட்டில் இருக்கா போட்டுருக்கிறதுன்னு வச்சுருக்கேன். இதில் டவல், நைட்டிஸ் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா யோகா மேட் வச்சுருக்கேன். இதுதான் இந்த கபோர்டு 2லேயுமே இருக்கிறதுங்க. இப்போது அடுத்த ரூமுக்கு போயிடலாம். 2வது ரூம். 2 ரூமுக்கும் இடையில அதே மாதிரி ஃபோட்டோஸ் இந்த ரூம்லேயுமே மேலே நிலைக்கு மேலே வச்சுருக்கேங்க. இப்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ற போகலாம் வாங்க. ரூமில் உள்ற போய் என்ட்ரானோடனே என்னுடைய தையல் மிஷின் தாங்க தெரியும். டோரை ஓப்பன் பண்ணாலே என்னுடைய தையல் மிஷின் தெரியும். பக்கத்தில் அயனிங் டேபிள் போட்டு வச்சுருக்கேங்க. தையல் மிஷின் வந்து போர்ட்டிகோவில் தான் போட்டிருந்தேன் எல்லாருக்கும் துணி தைச்சி கொடுக்கும்போது. இப்போது நான் எல்லாருக்கும் தைச்சி கொடுக்குறதில்ல, எனக்கு மட்டும் தைச்சிக்கிறதுனால ரூமுக்கு கொண்டு வந்துட்டேன். அங்கே மழை பெய்யும் போது நனைகிற மாதிரி இருந்தது, அதனால். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 ஃபேனு, எண்ணெய் ஆட்டி வந்திருந்தோம்ல, அதெல்லாம் இது உள்ற வச்சுருக்கேன். இது இந்த இடம் வந்து ஸ்டடி டேபிள் என் பிள்ளைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என் பிள்ளையோட ஃபோட்டோ குடி போகும்போது எடுத்திருந்தது. அதை வந்து ஃப்ரேம் பண்ணி இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ஸ்டடி டேபிள் வந்து நான் அங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சேர் என்னுடைய சிஸ்டம்கிட்ட, அதை தூக்காந்து இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி போட்டுக்குவோம். ஸ்டடி டேபிளில் அவங்க என்ன வச்சுக்கணுமோ அதை வச்சுக்குவாப்பில். பக்கத்தில் இந்த இது வந்து ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் மடித்து வச்சுக்குவோம். அதுவே இதெல்லாமே அவங்களே மடித்து வச்சுக்கிட்டோம். ஸ்கூல் போகும்போது என்ன தேவையோ அதெல்லாம் இதில் வச்சுக்குவோம். அப்போ வந்து டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரூம்லேயும் கபோர்டு எப்படின்னா அந்த ரூமில் காமிச்ச மாதிரி தாங்க. மேலேயும் கபோர்டு இருக்குது. 2 கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே வந்து பெருசாக எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளேலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபஸ்ட்டு கபோர்டில் மட்டும் என்ன இருக்குன்னா, என் பிள்ளையோட ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கபோர்டில் வச்சுருக்கேன். அது எப்படின்னா கிராஃப்ட் பண்ணுறது, பென்சில், பேனா, அந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமோ அவங்களுடைய விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இதில் வச்சுருக்குறோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக கிச்சனில் சொன்ன மாதிரியே எல்லா கபோர்டுலையுமே கடப்பாக்கள் தாங்க போட்டிருக்கேன். மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப ஈஸி, நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா ரூம்லேயுமே கடப்பாக்கள் போட்டு டோர் மட்டும் யூபிவிசியில் பண்ணியிருந்தேன். இங்கேயுமே கடப்பாக்கல்ல தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். இப்போ அவனோட திங்ஸ் பூரா இதுக்குள்ளே இருக்கும்.
ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஸ்கூலில் சொல்லுவாங்க அது வேணும் இது வேணும்னு. அப்போ நம்ம ஓடிட்டுருக்க முடியாதுன்னு மேக்ஸிமம் எதெல்லாம் தேவைப்படுங்கிறத பார்த்து வாங்கி வச்சுட்டேன். இப்போது ஹால்குள்ளேருந்து இந்த 2 ரூமும் ஓப்பன் பண்ணியிருந்தா அதனுடைய வியூ இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரூம் வந்து பிஸ்தா க்ரீன் பெயிண்ட்டும், 2வது ரூமில் பிங்க் கலர் பெயிண்ட்டும் அடிச்சிருந்தேன். அடுத்து நேராக நம்ம எப்போதும் போல் ஹால்லேருந்து உள்ளே என்ட்ரானோன்னா ரைட் சைடு கிச்சனும், லெஃப்ட் சைடில் வந்து பூஜா ரூமும் டைனிங் டேபிளும் போட்டிருப்பேங்க. கிச்சன் டூர் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். ரைட் சைடில் டைனிங் டேபிள் 4 சேர் உள்ள டைனிங் டேபிள் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க. நம்மளோட வீடு மேற்கு பார்த்த வாசப்படி அப்படிங்கிறதுனால பூஜா ரூம் வந்து இந்த சைடில் வச்சுருக்கோம். நிறைய வீடியோஸில் பூஜா ரூம் வந்து காமிச்சிருக்கேன். இல்லை பூஜா ரூமும் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது. இதுவே உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கொல்லை வாசப்படி. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.